பிரியமானவர்களே, சங்கீதம் 16 8வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். ஆக அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்மால் கூட இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எனக்கு முன்பாகவே இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கு வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே ஒருவரும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மால் இருக்க முடியுமா? நாம் இருக்கிறோமா? ஆகவே என்ன காரணங்களால் நம்மால் இருக்க முடியல, என்ன செய்தால் இருப்போம் என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், நான் என் சுய புத்தியின் மேலே சாயாமல் என் தேவனுடைய வழி நடத்துதலிலும் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய நம்பிக்கையை, அவர் மேல் நம்பிக்கை வைத்து என்னை அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிற பொழுது, ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே அவர் என்னோடு கூட இருப்பதனாலே, அவர் என்னை விட்டு விலகாமல் இருப்பதனாலே, என்னை விட்டு அகலாமல் இருப்பதனாலே, என்றென்றும் எனக்கு முன்பாக இருப்பதனாலே, உலகத்தில் எந்த மனிதனோ, உலகத்தின் எந்த காரியமோ, சாத்தானோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இதுதான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய அறிக்கை. 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 30 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தை குறித்து வாசிக்கிறோம். அவன் யோசாபாத் என்கிற அரசன் ராஜபாரியம் பண்ணின அந்த நாட்களிலே அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் உத்தம இருதயத்தோடும் அவன் நேர்மையோடும் அரசாண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோசபாத் ஆண்ட காலத்தில் அவனுக்கு விரோதமாக சுற்றிலும் உள்ள எம்மோனியர், மோவாபியர், சேயீர் நாட்டவர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய படைகளை அவன் ஒழுங்குபடுத்தலை, அவைகளை போய் நிறுத்தலை. தன்னுடைய மந்திரிகளையும் தன்னுடைய ராஜ்ய பாரியத்தில் இருக்கக்கூடிய ஆலோசகர்களையும் கூட்டம் போடலை. மாறாக அவன் என்ன செய்தான்? தேசமெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். கர்த்தரை முன்பாக வைத்தான். கர்த்தரிடத்தில் அனைவரும் செபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யுத்தத்திற்கு முன்பாக கர்த்தரை வைத்தான். உபவாசத்தோடு அனைவரும் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் முன்பாக வைக்கப்பட்டதினாலே அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை வலது பார்த்து இருக்கிறபடினாலே ஒருவனும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று நான் அர்ப்பணித்து அறிக்கை செய்ததினாலே என்ன நடந்தது? ராஜாவினுடைய அறிக்கை நிமித்தமாக அந்த அம்மோனியரும் அந்த மோவாபியரும் அந்த சேயீர் நாட்டவரும் அழிந்து போனார்கள். ஒருவரும் ராஜாவுக்கு எதிராக வரவே இல்லை. ராஜா யுத்தத்தில் அவன் வெற்றி பெற்றான், யுத்தம் செய்யாமல். ஏனென்றால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். அவன் மக்களுக்கு சொன்னால், நீங்கள் எல்லாம் உபவாசத்தோடு ஜெபித்தீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார், நாம் யுத்தத்தில் ஜெயித்து விட்டோம், நமக்கு எதிராக வந்தவர்கள் அழிந்து போனார்கள், ஆகவே நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கூட நம்முடைய எல்லா காரியங்களிலும், எல்லா வேலைகளிலும், திட்டங்களிலும், செயல்களிலும் நாம் கர்த்தரை முன்பாக வைக்கிறோமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லவா? முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், உபவாசத்தை கட்டளையிட்டான். முதலாக தேவனை முன்பாக வைத்தான், ஜெபிக்கும்படி மக்களுக்கு கட்டளை கொடுத்தான். ஆகவே யுத்தத்திற்கான படைகளை ஆயத்தம் பண்ணலை, படைகளை போய் போர்க்களத்தில் நிறுத்தலை, மந்திரிகளோடும் மற்ற ஆலோசகரோடும் சரி யோசித்து திட்டமிட்டு என்ன செய்ய வேண்டும் பார்க்கல. அவனுடைய எண்ணமெல்லாம் தேவனை நோக்கி இருந்தது. தேவனிடத்தில் அவன் ஜெபித்தான், உபவாசத்தோடு ஜெபிக்கனுடைய மக்களை தூண்டினான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார்கள், தானாக விலகி போனார்கள். அந்த யுத்தத்தில் அவன் வெற்றி பெற்றான். அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆகவே அவன் ஜனங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறீங்க, இளைப்பாறல் பண்ணுங்கள் சொல்லிட்டு. எனக்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக காரியங்களை நாமே நம்முடைய சொந்த பலத்தில், புத்தியில், சாமர்த்தியத்தில் செய்து சோர்ந்து போகிறோம், தோற்று போகிறோம். ஆனால் தேவனை முன்பாக வைத்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு காத்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட சங்கீதம் 16 8வது வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்களும் தாவீதை போல கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த தேவன் எங்களுக்கு வலது பார்த்து இருக்கிறபடினாலே ஒன்றும் எங்களை அசைக்காது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகமோ இந்த பிசாசோ எங்களை சேதப்படுத்தாது நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாத்திரமல்ல, உபவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து எங்கள் காரியங்களை செய்கிற பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்காக செய்து முடிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.